ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் சமையலறை. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் மசாலா. இது சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன். அது மட்டும் இல்லாமல் இதை இட்லி தோசை கூடவும் செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு 2லேருந்து 3 பட்டை, 4 கிராம்பு. இதுக்கு சீரகம் சேர்க்கக்கூடாது, அதனால் நான் 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இது நல்லா பொரியட்டும். ஒரு வாட்டி வதக்கிக்கலாம். வதங்கின உடனே நான் 2 வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு பொறுமையாக வதக்கிக்கலாம். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. எப்படி இது ஒரு 2 நிமிஷம் ஆகும் பாருங்கள். இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போது 2 தக்காளியை நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போது ஒரு பச்சை மிளகாவை 4ஆக கீறி நான் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும், அதுக்காக தான் நான் பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். இது 200 கிராம் மஷ்ரூமை ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கிடாதீங்க. அது வெந்த உடனே இருக்கிறதே தெரியாது. அதனால் ஒரு மஷ்ரூமை 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் இப்போ வதங்கியிருக்கு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இப்போ மசாலா தூள்லாம் நம்ம சேர்க்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன், அதுவே இதுக்கு போதும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டாச்சு. கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி இப்போ சேர்த்துட்டு இதுக்கு மேலேயே ஒரு 8லேருந்து 10 முந்திரி பருப்பை எண்ணெயில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துடலாம். இதை சேர்த்த உடனே கலந்து விடாமல் அப்படியே ஒரு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான மஷ்ரூம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்ஸஸ் சமையலறை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.